காட்சி 3 அறிவின் ரகசிய பிரிதல் இறுதி நாவல் வடிவம் இருண்ட கடலடியில் மரணத்தின் வலை மத்தியதரை கடலின் ஆழம் அவர்களைச் சூழ்ந்தது. உடைந்த கப்பலின் மிச்சங்கள் மட்டுமே தஞ்சம். ரோமானிய படகுகள் நெருங்கின. ஈட்டிகள் அச்சுறுத்தலுடன் நீருக்குள் பாய்ந்தன. தேவசேனன் எதிரிகளின் துடுப்பு ஓசையை கணக்கிட்டு திசையை காட்ட வழுதி மரக்கட்டையால் உறுதியான மறைவு கொடுத்தான். நாகன் மெழுகு துண்டுகளை ஒட்டி பெட்டகப் பைகளை நீரிலிருந்து பாதுகாத்தான். கேவல கும்பகத்தின் எல்லை மிதக்கும் திறன் மற்றும் நீர் தாமரையின் ரகசியம். ரோமானிய படகுகள் மிக அருகில் நெருங்கின. மூச்சு திணறல் உச்சத்தை எட்டியபோது மாறனுக்குள் குருவின் போதனை எதிரொலித்தது. இதுதான் குரு சொன்ன கடைசி எல்லை. கேவல கும்பகத்தை தவிர வழியில்லை. அனைவரும் மூச்சை அடக்கினர். காற்றை முழுவதுமாக வெளியேற்றிய அந்த வினாடியில் அவர்களின் உடல் எந்த முயற்சியும் இல்லாமல் இயற்கையாகவே நீரின் ஓட்டத்துடன் ஒன்றிப் போனது. இலவம் பஞ்சு போல மென்மையாக மிதந்து நீச்சல் அடிக்காமல் ஆற்றலை சேமித்து நீருடன் பிணைந்தது. இதுவே சித்தர்கள் கற்றுக் கொடுத்த உயிர்ப்பிணைப்பு ஆகும். மிதக்கும் தன்மையால் ஆற்றலை சேமித்தாலும் எதிரிகளின் தேடல் வலுத்தது. அப்போது வள்ளி தன் நீர் தாமரை வேர் பிசினை நாக்கின் அடியில் ஒட்டிக்கொண்டாள். இந்த பிசின் அவளது உடலின் ஆக்சிஜன் தேவையை குறைத்தது. மாறன் அவளது நுட்பத்தை பார்த்து வியந்தான். வள்ளி தன் பிசின் துண்டின் ஒரு பகுதியை அருகிலிருந்த பாறையின் மீது தடவி அதன் வாசத்தால் ஒரு சிறிய கடல்பாம்பை ஈர்க்க அதை பின்தொடர்ந்து ரோமானியர்கள் திசை திரும்பினர். தியாகமும் பெலிசியத்திற்கான கட்டளையும். ரோமானியர்கள் விலகியதும் மாறன் நீரின் மேற்பரப்பில் வந்து முத்தின் பெட்டகத்தை பிடித்தபடி உறுதியான குரலில் கத்துகிறார். நாம் ஒன்றாக இருந்தால் அவர்கள் நம்மை ஒன்றாகப் பிடித்து விடுவார்கள். ஆகையினால் ஒவ்வொருவரும் நமது அறிவின் பாதையில் தனித்தனியாகப் பிரிந்து கரை ஏறுவோம். நம் இலக்கு நைல் நதி முகத்துவாரத்தின் அருகில் உள்ள காலத்தால் அழியாத நமது இரும்பு வணிக பாதைக்கு தெரிந்த பெலிசியத்தின் சிதிலங்கள் தானங்குதான். நாம் அனைவரும் மறுபடி சந்திப்போம். பிரியுங்கள். இலக்கு நோக்கிச் செல்லும் கரை ஒதுங்கும் இடங்கள். மாறனின் கட்டளை கேட்டவுடன் இலக்கு உறுதி செய்யப்பட்டது. 6 வீரர்களும் பிரிந்தனர். அவர்கள் இலக்கை தவறவிடாமல் வரலாற்று பாதைக்கு ஏதுவான 3 பகுதிகளில் ஒதுங்கினர். மாறன் பூதக்கண்ணன் இலக்கை ஒட்டியே நீரோட்டத்தால் சற்று விலகி நைல் நதி முகத்துவாரத்தின் அருகில் உள்ள ஒரு ரகசிய மீன்பிடி துறைமுகத்தின் மணற்பரப்பில் மயங்கிக் கிடந்தனர். வள்ளி வழுதி லிபிய கரை வட ஆப்பிரிக்க கடற்கரையின் மேற்கு கரையை நோக்கிச் சென்ற இவர்கள் லிபிய கடற்கரையின் பண்டைய வர்த்தக துறைமுக சிதிலங்கள் இருந்த பகுதியில் கரை ஒதுங்கினர். அங்கிருந்து நில வழியில் எகிப்துக்கு பயணிக்கலாம். நாகன் தேவசேனன் சைப்ரஸ் வடகிழக்கு திசையில் நீந்திய இவர்கள் வணிகச் சிறப்புமிக்க சைப்ரஸ் தீவின் தெற்கு கரையை அடைந்தனர். கடல் பயணம் மூலம் எகிப்தை அடைய வாய்ப்புள்ளது.